பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம் பாதம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். பலிகள் செலுத்திய நாங்கள் பாதம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம் பாதம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம் பாதம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம் பாதம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடும். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசு பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கி நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கி நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சாயந்தர வேளையில் கூடி வந்திருக்கிறதுக்கு வருஷத்தின் கடைசியில் நம்ம இதுவரைக்கும் தூக்கி சுமந்து கொண்டு வந்த தேவனுக்கு நம்முடைய நன்றியை செலுத்தும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இந்த சாயந்தர வேளையில் நன்றினாலே நிறையட்டும், நன்றினாலே நிறையட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஏன் நன்றி செலுத்தணும் அப்படின்னா, அன்றைக்கு 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்துல வந்து நின்னாங்க. இயேசுவே எங்களை சுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. 10 பேரையும் சுகப்படுத்திட்டார். ஆனால் திரும்பி வரும்போது ஒருவர் மாத்திரம் திரும்பி வந்து அவரிடத்தில் தன்னுடைய நன்றியை செலுத்தி அவரை வணங்கினான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி இதை குறித்து நாம் பேசுறது உண்டு. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். மிச்சம் 9 பேர் எங்கே? Where are the others? மிச்சம் எங்கே? மற்றவர்கள் எங்கே? அந்த 9 பேர் எங்கே? நீ ஒருவன் மாத்திரம் தானே வந்திருக்க அப்படின்னா, இதுலேருந்து ஒரு காரியத்தை ஆவியானவர் சுட்டி காட்டினார். நன்றி சொல்லுகிறது, நன்றி அறிதலுடைய ஒரு இருதயம் இருப்பது, அது தேவகுமாரனுடைய எதிர்பார்ப்பு. It's an expectation of the Son of God that you and I are thankful. நாம் நன்றியோடு இருப்பது அவருடைய எதிர்பார்ப்பு. கேட்குறார் அவனை பார்த்து, பா மிச்சம் 9 பேர் எங்கே எங்கே? இன்றைக்கு அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சாயந்தர வேளையில் கொஞ்ச நேரம் அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அப்படியே நன்றினால நிரம்பட்டும். நம்முடைய இருதயம் நன்றினால நிரம்பட்டும். நம்முடைய இருதயம் நன்றினால் இந்த சாயந்தர வேளையில் நிரம்பட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். பாருங்க, திரும்பி வந்தவன் அந்த குஷ்டரோகி, அவனுக்கு தான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். You have been made whole. You have been made whole. Hallelujah. Hallelujah. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு தமிழில் இருக்கு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. Thy faith has made thee whole. இன்னைக்கு நன்றி சொல்ல வருகிற கூட்டம் ஒருவேளை கம்மியாக இருக்கலாம். ஆனால் இந்த வர கூட்டத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை முழுமையாக்கினது, உன்னை முழுமையாக்கிட்டு மேட் தி ஹோல். அது மாத்திரமல்ல, கொலோசியரில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், அதனுடைய கடைசி பகுதி, கடைசியில் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செமிகோலன் வச்சுட்டு, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளணும் அப்படின்னா, நாம் ஒரே சரீரமாய் இருக்க அந்த அழைப்பிலே நாம் நிற்க வேண்டும் என்றால், நம்மக்கிட்ட ஒரு காரியம் இருக்கணும், ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் இருக்கணும். ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் இருக்கணும். I call this the extension of the peace of God. தேவகுமாரனுடைய எதிர்பார்ப்பை பார்த்தோம். இங்கே தேவ சமாதானத்தின் ஒரு நீடிப்பை நாம் பார்க்கிறோம். We see the extension of the peace of God. அது மாத்திரம் அல்ல, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையும் இந்த இடத்துல தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அநேக காரியங்களை சொல்லிட்டு லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் கடைசியாக தன்னுடைய பிதாவை குறித்து இயேசு பேசும்போது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன பண்ணுறாரா? நன்மை செய்கிறார். அதுதான் அந்த பிதாவினுடைய குணம். இன்றைக்கு நன்மை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதற்காக
நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோன்ற அர்த்தம் கிடையாது. அதுதான் அந்த 10 குஷ்டரோகியின் கதை நமக்கு தெரிவிக்கிறது. 10 பேர் வந்தாங்க, 10 பேருக்கும் நன்மை கிடைச்சிது. நான் 9 பேர் நன்றி இல்லாமல் திரும்பி போனாங்க. அதே தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுகிறது. எக்ஸெப்ஷன், இட்ஸ் an எக்ஸெப்ஷன். இது இன்னைக்கு நம்ம உணர்ந்துக்கணும். ஒருவேளை நன்மையை பெற்றுட்டோம், தேவன் நமக்கு நன்மையை செய்துட்டார் என்பதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அதற்கு அர்த்தம் கிடையாது. அவர் துரோகிகளுக்கும் நன்மையை செய்கிறார், நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு விதி விலக்கு. அதை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. இருதயம் நன்றினால் எப்பொழுதுமே நிறைந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, நன்றி குறித்து ஒரு வார்த்தையை சொல்லி நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். இந்த கடைசி காலத்தின் எச்சரிப்பை தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த 2 தீமோத்தேயுவிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லி, நன்றி அறியாதவர்களாயும் இந்த கடைசி காலத்தில் மனுஷர் இருப்பாங்க. இட்ஸ் an end time sign, end time sign of ungratefulness. நன்றி இல்லாதவளா இன்றைக்கி மனுஷர் இருக்காங்க. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நம்ம நடைமுறையிலே பார்க்குறோம், நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷரோடு நின்றாது, தேவத்துக்கும் அதே நிலைமை தான். தேவன்கிட்டையும் அந்த நன்றி அறிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்து போயிடணும். இன்றைக்கு கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு அவரை நாம் இந்த சாயந்தர வேளையிலே பாடுவோம், அவரை ஆராதிப்போம். முடிந்தவர்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியம் என்னன்னா, நம்ம இருதயம் அவருக்கு நேராக இருக்கணும், அவருக்கு நேராக உயர்த்தப்பட்டு இருக்கணும். இன்றைக்கு அவர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த சிந்தை இருக்கணும். ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த தேவன் நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் செய்தவற்றை நாம் நினைத்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லிட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசில் வர்றது என்னன்னா, we look at the things which are seen. காணக்கூடியவைகளை தான் நம்ம முதலாவது பார்த்து நன்றி சொல்கிறோம். ஆனால் காணக்கூடாதவைகள் எத்தனையோ இருக்கிறது. காண்கின்றவைகள் எல்லாம் அநித்தியமானது, அநித்தியமானது. காணப்படாதவைகள் எத்தனையோ, தி unseen are eternal, are eternal. அவைகளுக்காக நாம் கர்த்தரை நன்றி சொல்லுகிறோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோமா? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவரின் கரத்தை பிடித்தாரே, என்னை இதுவரைக்கும் நடத்தினாரே, அவர் தந்த ரட்சிப்பு, தன்னையே அவர் ஈந்தாரே, அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினாரே, என் பாவங்களுக்காக சிந்தினாரே, எனக்காக அவர் பிதாவின் வலது பாசத்திலே எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிற தேவனே. ஹல்லேலூயா. அவருக்கு நம் வாழ்நாள் எல்லாம் நன்றியோடு இருக்க வேண்டுமே, வாழ்நாள் முழுவதும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டுமே. இந்த சாயந்தர வேளையில் நன்றி நம்ம ஒவ்வொரு இதயத்திலும் நிரம்புவதாக, ஒரு நன்றி அறிதல் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளம் இன்றைக்கு சிருஷ்டிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஜீசஸ். நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர், மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மை செய்பவர், மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி, நன்றி
நிலை மாறினாலோ என் உள்ளத்தில் நான் மாறிடுதே. என் நிலை மாறினாலோ என் உள்ளத்தில் நாடங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம் நன்மைக்கு ஈடாய் நான் செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடாய் நல்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவர் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவர் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலோ என் உள்ளத்தில் நாளை பாடிடுதே. என் நிலை மாறினாலோ என் உள்ளத்தில் நாளை பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரிய ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே. உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. அதிசயமானதே ஆச்சரியமானதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலோ என் உள்ளத்தில் நாளங்கள் பாடிடுதே. என் நிலை மாறினாலோ என் உள்ளத்தில் நாளங்கள் பாடிடுதே. நன்றி 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 உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி.
நேரங்களிலும் நான் உம்மை மாத்திரம் துதிப்பேன். என்னுடைய நன்றிகள் உமக்கு நேராய் நிற்கும். நீரே எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. 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 கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. வாழ்நாள் முழுவதும் அந்த தேவன் உண்மை உள்ளவராயிருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்வதில் ஒன்று கூட தீங்கில்லை. எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் போகும்போது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அதை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு கடந்த ஆண்டுக்கு மட்டும் நன்றி சொல்ல வரல, நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தினாரே, அதற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. He's been a faithful God all through our lives, all through our lives. Hallelujah Jesus. All my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, I will sing of the good
சாயந்தர வேளையில் எனக்கு தேவன் நல்லவராக தான் இருந்திருக்கார். என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட அவர் எனக்கு தீங்கு செஞ்சதில்லை. தைரியமாக சொல்கிறவங்க கரத்தை உயர்த்தி சொல்லுவோமே, கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். தேவனை பார்த்து நம்முடைய நன்றியோடைய அவருக்கு ஏறெடுக்கிற நன்றி அதான். அதை அவர் பார்க்கிறார், அதை விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். வாழ்நாள் முழுதும் உண்மையுள்ளவரே, வாழ்நாள் முழுதும் நீ நல்லவரே, சுவாசம் முடியும் வரையிலும் நான் பாடுவேன் உந்த நன்மைகளை.